போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளோட சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. பக்கத்திலே வர பெல் ஐக்கானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல வர ஆல் அப்படின்றதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வரும். என்னோட வீடியோஸ் எல்லாமே நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தையல் தமிழில். இந்த வீடியோல நம்ம வந்து பிளவுஸ் தைக்கிறதுக்கு ஃப்ரண்ட் பார்ட் அதுக்கப்புறம் பேக் பார்ட் இதோட உயரம் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வைக்கிறது அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. அது வந்து டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். நான் வந்து இந்த வீடியோல சொல்ல போறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பாடி மெஷர்மெண்ட், டைரக்ட் பாடி மெஷர்மெண்ட், செஸ்ட் ரவுண்ட் வச்சுதான் சொல்ல போறேன். வந்து ஏற்கனவே தச்ச ஓல்டு பிளவுஸ் வச்சு நீங்க அளவு எடுத்து தைக்கிறீங்க அப்படின்னா அதுல இருக்க மெஷர்மெண்ட்ஸே வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்க கஸ்டமர்ஸ்க்கோ இல்ல உங்களுக்கோ தேவையான அளவுக்கு நீங்க அதை வந்து உங்களோட உயரம் வந்து அதிகமாவோ குறையாவோ வேணும் அப்படின்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தச்சுக்கலாம். பாடி மெஷர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் இந்த வீடியோல வந்து நம்மளோட லென்த் வந்து எவ்வளவு வைக்கலாம் அப்படின்றத வந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு தேவையானது வந்து பாத்தீங்கன்னா செஸ்ட் ரவுண்ட். உங்களோட பாடி மெஷர்மெண்ட்ல செஸ்ட் ரவுண்ட் வந்து எடுத்துக்கணும். செஸ்ட் ரவுண்ட் வந்து எந்த இடத்துல மெஷர் பண்ணணும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பஸ்ட் ரவுண்ட் மெஷர் பண்ணக்கூடாது. அதாவது நம்மளோட மார்பை சுத்தி வந்து நம்ம சுற்றளவு எடுக்கக்கூடாது. நம்ம ஆம்ஹோல் முடிகிற இடத்துல வந்து செஸ்ட் ரவுண்ட் வந்து எடுத்துக்கணும். அதுதான் வந்து செஸ்ட் ரவுண்ட், அதாவது அப்பர் செஸ்ட் ரவுண்ட் சொல்லுவாங்க. இதை நம்ம மார்பை சுத்தி எடுக்கிற அதை வந்து பாத்தீங்கன்னா மிட் செஸ்ட் அளவு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எடுத்துக்கிறது வந்து பாத்தீங்கன்னா செஸ்ட் ரவுண்ட், ஆம்ஹோலை சுத்தி எடுத்துக்கணும். அந்த அளவு தான் வந்து நான் செஸ்ட் ரவுண்ட் மெஷர் பண்ணிருப்பேன். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு தேவையான பாடி மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிற வீடியோ வந்து ஏற்கனவே நம்ம சேனல்ல இருக்கு. எந்த இடத்துல இருந்து நம்ம இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ டீட்டெயிலா அப்லோட் பண்ணிருக்கேன். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும், நீங்க செக் பண்ணி பாருங்க. செஸ்ட் ரவுண்ட் வந்து பாடியில இருந்து எடுக்கும்போது பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஈவன் நம்பரா வராது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப நீங்க 27, 25, அதே மாதிரி 31 இந்த மாதிரிதான் கூட நமக்கு ஆட் நம்பர்ஸ்ல வரதான் செய்யும். அந்த மாதிரி செஸ்ட் சைஸ் வந்தாலும் நீங்க வந்து அதை ஈவன் நம்பரா மாத்திக்கோங்க. அதாவது இப்போ 35 இருக்கு அப்படின்னா நீங்க அதை வந்து 36 அடுத்த இருக்க அளவுக்கு வந்து அதை வந்து சேர்த்துக்கோங்க. இருக்க ஈவன் நம்பரா அதை செஸ்ட் ரவுண்ட வந்து எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஆம்ஹோல்ல சுத்தி வந்து செஸ்ட் ரவுண்ட் மெஷர் பண்ணும்போது 27 இன்ச் வருது அப்படின்னா நீங்க வந்து 28 உங்களோட செஸ்ட் ரவுண்ட வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு ஹைட் கால்குலேட் பண்றதுக்கு மட்டும்தான் இந்த அளவு சொல்லியிருக்கேன். இந்த மெஷர்மெண்ட் வச்சு நீங்க பிளவுஸ் கட் பண்ணும்போது இந்த மாதிரி ஈவன் நம்பரா மாத்த தேவையில்லை. நம்ம பேட்டர்ன் வீடியோல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாடி மெஷர்மெண்ட்ல எவ்வளவு எடுக்கிறோமோ அதை வச்சு அப்படியே தான் வந்து பேட்டர்ன் போட்டிருப்போம். இது வந்து நான் ஃப்ரண்ட் பார்ட் கால்குலேட் பண்றதுக்காக ஈவன் நம்பரா இருந்தா கால்குலேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி சொல்றேன். உங்களுக்கு நீங்க பேட்டர்ன் போடுறீங்க பிளவுஸ் சேனல்ல இருக்க வீடியோஸ் பார்த்து அப்படின்னா நீங்க உங்களுக்கு பாடி மெஷர்மெண்ட்ல என்ன வந்திருக்கோ அந்த அளவை யூஸ் பண்ணி அப்படியே வந்து பேட்டர்ன் போட்டுக்கோங்க. பாடிஸ் பேட்டர்ன் போடும் போது எல்லாமே இந்த மாதிரி இது வந்து இந்த ஈவன் நம்பரா மாத்த சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் பார்ட் கால்குலேட் பண்றதுக்காக மட்டும்தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். செஸ்ட் ரவுண்ட் எதுவா இருந்தாலும் அதை வந்து ஈவன் நம்பரா ஃபர்ஸ்ட் வந்து மாத்திக்கோங்க. இப்போ வந்து நம்ம செஸ்ட் ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டும் எந்த அளவுக்கு வைக்கிறது அப்படின்றது வந்து பாக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 28 இன்ச் 28 இன்ச்சுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா இருக்கவங்க எல்லாருமே வந்து ஓரளவுக்கு நமக்கு சில்ட்ரனுக்கு தான் இருக்கும். ஓரளவுக்கு அடல்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா 28 இன்ச்சுக்கு மேலதான் நமக்கு வந்து நம்மளோட செஸ்ட் ரவுண்ட் இருக்கும். அதனால 28 இன்ச்ல இருந்து நம்ம பார்க்கலாம். 28 இன்ச் வந்து உங்களுக்கு செஸ்ட் ரவுண்ட் வருது அப்படின்னா இப்ப 27 இருந்தாலும் அதை நீங்க 28 தான் கன்வெர்ட் பண்ணிக்கணும். பிளவுஸ்ல ஃப்ரண்ட் பார்ட்டோட உயரம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஒரே ஃபார்முலா தான். நம்மளோட செஸ்ட்டை வந்து 3 டிவைட் பண்ணி அதோட 1 இன்ச் வந்து தையலுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த 1 இன்ச் தையலுக்குன்றது வந்து மேல ஷோல்டர் ஜாயின் பண்றதுக்கும் கீழே வந்து நம்ம பிளவுஸ்ல வந்து இந்த இடத்துல பிளவுஸ்ல வந்து கீழே இந்த இடத்துல நம்ம வந்து கிராஸ் பட்டி வந்து ஜாயின் பண்ணுவோம். இதை வந்து பெல்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டோட கீழே இந்த இடத்துல பெல்ட் ஜாயின் பண்றதுக்கும் மேல ஷோல்டர் ஜாயின் பண்றதுக்கும் தான் இந்த 1 இன்ச். இது வந்து தையலுக்கான அளவு. இதையும் சேர்த்துதான் இங்க நான் வந்து மெஷர்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு சொல்ல போறேன். 28 இன்ச்க்கு வந்து 3 டிவைட் பண்ணி அதோட 1 இன்ச் சேர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10.3 அப்படின்னு வந்து அளவு வரும். இதை வந்து நீங்க ஈவன் நம்பரா அப்படியே மாத்திக்கோங்க. 10.5 இன்ச் இந்த அளவுக்கு 10.5 இன்ச்சுக்கு அப்படியே வச்சு நீங்க ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளவுஸ்க்கு வந்து கரெக்டா இருக்கும். 28 இன்ச் வந்து செஸ்ட் ரவுண்ட் இருக்கவங்களுக்கு. அதே மாதிரி 30 இன்ச் இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 டிவைட் பண்ணி அதோட 1 இன்ச் சேர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 11 இன்ச் அந்த அளவுக்கு வரும். 32 இன்ச் இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 11.6 வரும். 3 டிவைட் பண்ணி 1 இன்ச் சேர்த்தீங்கன்னா இப்ப இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க வந்து இதை ஹோலா மாத்திரன்ட்டு 12 இன்ச் வந்து போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லூஸ் விழுகதான் செய்யும். அதனால இதை வந்து 11.5 இன்ச் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த அளவு வச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும். இப்ப இந்த 10.5 இன்ச்ன்ற ஃப்ரண்ட் பார்ட்டோட ஹைட் வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா 27 இன்ச் செஸ்ட் ரவுண்ட் உள்ளவங்களும் யூஸ் பண்ணலாம், 28 இன்ச் உள்ளவங்களும் யூஸ் பண்ணலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த 30 இன்ச்சுக்கு வந்திருக்க இந்த ஃப்ரண்ட் பார்ட் ஹைட் வந்து 29 இன்ச் இருக்க செஸ்ட் ரவுண்ட் உள்ளவங்களுக்கும் அதே 11 இன்ச் வச்சுக்கலாம்.
30 இன்ச் இருக்கவங்களுக்கும் அதே 11 இன்ச் வச்சுக்கலாம். அதே மாதிரி தான் எல்லா நம்பர்ஸ்க்குமே. அடுத்து வந்து 34 இன்ச் இருக்கவங்களுக்கு வந்து 3 டிவைட் பண்ணிட்டு 1 இன்ச் சேர்த்தீங்கன்னா 12.3 இன்ச் வரும். இதை வந்து 12.5 இன்ச்சா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ரெடி அளவு. இதோட தையலுக்குலாம் எக்ஸ்ட்ரா சேர்க்க தேவையில்லை. ஏன்னா நம்ம இந்த ஃபார்முலால போடும் போதே தையலுக்கும் சேர்த்து தான் போடுறோம். இது அப்படியே வந்து ஃப்ரண்ட் பார்ட்டோட ஹைட்டா வச்சு நீங்க வந்து பிளவுஸ் பேட்டர்ன் போட்டு கட் பண்ணும்போது கட் பண்ணிக்கணும். 36 இன்ச் இருக்கவங்களுக்கு வந்து 13 இன்ச் இது கரெக்டா இருக்கும். 38 இருக்கவங்களுக்கு 13.6 வரும். அவங்க வந்து 13.5 இன்ச் வச்சுக்கலாம். இந்த மாதிரி 0.6 வந்தது அப்படின்னா அதை வந்து நெக்ஸ்ட் இருக்க நம்பரோட சேர்க்காம நீங்க 13.5 இன்ச்சா அப்படியே வச்சுக்கோங்க. 40 இன்ச் உள்ளவங்களுக்கு 14.3 வரும். அவங்க 14.5 இன்ச் வந்து வச்சுக்கலாம். இப்ப நடுவுல இந்த 14 இன்ச் வைக்கலாமா வைக்க கூடாதா அப்படின்ற டவுட் வந்து உங்களுக்கு வரும். இப்ப 39 இன்ச் இருக்கவங்க வந்து 14 இன்ச் கூட வச்சுக்கலாம். இல்ல 38 இன்ச் இருக்கவங்களே வந்து உங்களுக்கு சிலவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பிரெஸ்ட் சைஸ் வந்து கப் சைஸ் வந்து அதிகமா இருக்கும். அவங்க வந்து 14 வச்சுக்கிறதுனால வச்சுக்கலாம். அவங்களோட கப் சைஸ் பொறுத்தும் வந்து நீங்க இந்த அளவுகள் வந்து வேணும்னா எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். இது வந்து எக்ஸாக்டா எல்லாருக்குமே கரெக்டா இருக்கும். உங்களுக்கு சைஸ் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு வேரி ஆகும். அவங்களோட பாடி மெஷர்மெண்ட்ஸ் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியும் நீங்க வந்து சில பிளவுஸ் கட் பண்ணும்போது சில சேஞ்சஸ் வந்து நீங்க இதுல பண்ணிக்கணும். 90% வந்து இந்த மெஷர்மெண்ட் கரெக்டா இருக்கும். ஒரு சிலவங்களுக்கு வந்து அவங்களோட கப் சைஸ் வந்து அதிகமா இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த மெஷர்மெண்ட்ல வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி தான் வந்து கட் பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்து 42 இன்ச் அவங்களுக்கு வந்து 15 இன்ச் வந்து கரெக்டா இருக்கும். 44 இன்ச் அவங்களுக்கு வந்து 15.6 வரும். 15.6 வரும். அவங்களுக்கு 15.5 இன்ச் வந்து கரெக்டா இருக்கும். இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டோட ஹைட் மட்டும் தான் நம்ம பார்த்திருக்கோம். இதே இது 44 இன்ச் அபோவ் இருந்தது அப்படின்னா இப்ப 46, 48, 50 இன்ச் அந்த மாதிரி எல்லாம் செஸ்ட் ரவுண்ட் இருக்கவங்களுக்கு வந்து 16 இன்ச் வச்சுக்கோங்க. இதுக்கு மேல அதிகமா வந்து நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட் ஹைட் வந்து இறக்கணும் அப்படின்னா லூஸா தான் இருக்கும். இது இந்த அளவு செஸ்ட் ரவுண்ட் உள்ளவங்களுக்கு மட்டும் இந்த 16 இன்ச் வந்து வச்சுக்கோங்க. அது இப்ப 46, 48 இருந்தாலும் 16 இன்ச் வச்சாலே கரெக்டா தான் இருக்கும் அவங்களுக்கும். ஃப்ரண்ட் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2 மெத்தட்ல கட் பண்ணுவோம். ஸ்ட்ரைட் கட், அதுக்கப்புறம் வந்து கிராஸ் கட் மெத்தடு. ஸ்ட்ரைட் கட்னா வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம துணியை வந்து பேக் பார்ட்டுக்கு எப்படி ஸ்ட்ரைட்டா போட்டு அதோட கிரைண்ட் லைன்ஸ் எல்லாம் வந்து நேரா வச்சு கட் பண்றோமோ அதே மாதிரி துணியோட அந்த இலைகள் நூல் இலைகள் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா வரும். அதுதான் வந்து நம்ம ஸ்ட்ரைட் கட் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரியே போட்டு நம்ம கட் பண்ணி எடுக்கிறது தான் வந்து நமக்கு ஸ்ட்ரைட் கட். கிராஸ் கட்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த துணியில வந்து நமக்கு அந்த வீவிங் வந்து கிராஸ்ல வரும். இந்த மாதிரி வரும், கிராஸா வரும். கிராஸ்ல துணி போட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணுவோம். வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து கிராஸ்ல கட் பண்ணாலும் இல்ல ஸ்ட்ரைட் பீஸ்ல கட் பண்ணாலுமே நீங்க இதே மெஷர்மெண்ட்ஸ் அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பேக் பார்ட்டோட ஹைட் வந்து எந்த அளவுக்கு வைக்கலாம் இந்த செஸ்ட் ரவுண்ட் உள்ளவங்களுக்கு எல்லாம் அப்படின்றது பார்க்கலாம். நம்ம வந்து பிளவுஸ் தைக்கும் போது பேக் பார்ட்டோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா வந்து 13 இன்ச்ல இருந்து 15 இன்ச்சுக்குள்ளதான் வரும். இது வந்து நமக்கு தச்சதுக்கு அப்புறம் வர்ற ஹைட். இதோட நம்ம வந்து தையலுக்கான அளவு வந்து கண்டிப்பா வந்து சேர்த்துக்கணும். இந்த தையலுக்கான அளவுன்றது வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸோட கீழ்பக்கம் மடிச்சு தைக்கிற அளவும். இப்ப இதுதான் வந்து பேக் பார்ட் அப்படின்னா பேக் பார்ட் வந்து நீங்க கட் பண்ணிருக்கீங்கன்னா இந்த தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வர்ற அளவு மட்டும்தான் இப்ப நான் வந்து சொல்றேன். இந்த 13ல இருந்து 15 இன்ச் அளவு. இதுக்கு கீழே மடிச்சு தைக்கிறதுக்கும் மேல ஷோல்டர்ல ஜாயின் பண்றதுக்கும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து அலவன்ஸ் வந்து விடுவோம், சீம் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் நீங்க வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும் கட் பண்ணும்போது. இப்ப இங்க வந்து கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு 1.5 இன்ச்சோ இல்ல 2 இன்ச்சோ நீங்க உங்களுக்கு தையலுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து விடுவீங்க. இல்ல 1/2 இன்ச் மட்டும் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா லைனிங் கிளாத் வச்சு கூட நம்ம சில டிசைன் பிளவுஸ்க்குலாம் வந்து மடிச்சு தப்போம் அடியில. அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து எக்ஸ்ட்ரா விட்டுக்கணும் கீழே. அதனாலதான் நான் இங்க சீம் வந்து தனியா போட்டிருக்கேன். இங்க மேல வந்து பாத்தீங்கன்னா ஷோல்டருக்கு கண்டிப்பா 1/2 இன்ச் கொடுப்போம் நம்ம தைக்கும் போது. அதனால நீங்க வந்து எந்த மாதிரி கட் பண்றீங்களோ லைனிங்ல அதுக்கேற்ற மாதிரி இந்த சீம் அலவன்ஸ் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து இதுல ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பேக் பார்ட்டோட ஹைட் வந்து 13ல இருந்து 15 இன்ச்சுக்குள்ளதான் எல்லாருக்குமே வரும். 28ல இருந்து 38 இன்ச் வரைக்கும் இந்த 6 செஸ்ட் ரவுண்ட் உள்ளவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 13ல இருந்து 15க்குள்ள வந்து நம்ம ஹைட் வச்சாலே கரெக்டா இருக்கும். இந்த 13, 14, 15 இந்த 3 ஹைட்ல எதுனாலும் வைக்கலாம், அவங்களோட ஃபிட்டிங்க்கு ஏத்த மாதிரி. இப்போ உங்களுக்கு வந்து பேர் வந்து சட்டை வந்து ஹைட்டா போடுறவங்களும் இருக்காங்க, மீடியமா கரெக்டான ஹைட்ல போடுறவங்களும் இருக்காங்க, அதே மாதிரி ஷார்ட்டா போடுறவங்களும் இருக்காங்க. பிளவுஸோட ஹைட் வந்து ரொம்ப சின்னதா போடுறவங்களும் இருக்காங்க. பிளவுஸோட ஹைட் வந்து ரொம்ப அதிகமா வேணாம், சின்னதா வேணும் அப்படின்றவங்களுக்கு வந்து இந்த மாதிரி 13 இன்ச் வந்து வச்சுக்கோங்க. பிளவுஸோட ஹைட் கரெக்டா இருக்கும். 12 இன்ச்லாம் வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து பிளவுஸ் வந்து ரொம்ப சின்னதா இருக்கிற மாதிரி இருக்கும் பேக் சைட்ல இருந்து பார்க்கும்போது. அதனால 13 இன்ச்ன்றது வந்து ஷார்ட்டா கேட்கறவங்களுக்கு 13 இன்ச் வந்து வைக்கலாம். சாதாரண ஃபிட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா 14 இன்ச் வச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும்.
இந்த 28ல இருந்து 28ல இருந்து 38 இன்ச் செஸ்ட் ரவுண்ட் உள்ளவங்களுக்கு 14ன்றது வந்து சாதாரண நார்மலான அளவு. அதே மாதிரி 15 இன்ச்ன்றது வந்து உங்களுக்கு நல்லா பிளவுஸ் வந்து லென்த்தா இருக்கும். பின்னாடி இருந்து பாக்குறதுக்கு உங்களுக்கு முதுகு எல்லாமே வந்து நல்லா கவர் பண்ண மாதிரி ஃபுல்லா வந்து இருக்கும் இந்த 15 இன்ச் வச்சீங்கன்னா. அதே மாதிரி ஒருத்தவங்களோட ஹைட்டை பொறுத்தும் நம்மளோட பிளவுஸ் ஹைட் வந்து மாறும். இப்ப ஷார்ட்டா இருக்க பர்சன்ஸ்க்கு வந்து நீங்க தைக்கிறீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு 13 இன்ச் வச்சீங்கனாலே அவங்களுக்கு வந்து நார்மல் ஃபிட்டிங்ல இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஷார்ட்டா இருக்கவங்களுக்கு வந்து 14 இன்ச் வச்சீங்கனாலே உங்களுக்கு வந்து பிளவுஸ் வந்து ஃபுல்லா கவர் ஆன மாதிரி அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி நல்லா ஹைட்டா இருக்க பர்சன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 15 இன்ச் வச்சாதான் நார்மல் ஃபிட்டிங்காவே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால கஸ்டமர்ஸோ இல்ல நீங்களோ யாரா இருந்தாலும் உங்களோட ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து இந்த பேக் பார்ட்டோட ஹைட்டை வந்து நீங்க வந்து மாத்தி வந்து தச்சுக்கணும். உங்களோட கன்வீனியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க இந்த அளவுகள் வந்து வச்சுக்கலாம். 40ல இருந்து 46, 48 இந்த மாதிரி இந்த செஸ்ட் ரவுண்ட் உள்ளவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்டா இருக்க பர்சனா இருந்தாலும் சரி இல்ல வந்து நார்மலா இருக்கவங்களா இருந்தாலும் சரி நீங்க 14 இன்ச் வந்து ஸ்டார்டிங்ல வச்சுக்கலாம். கொஞ்சம் வந்து பேக் சைட்ல வந்து முதுகு ஃபுல்லா கவர் ஆன மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்க 15 இன்ச் வந்து வச்சுக்கலாம். நல்லாவே ஃபுல்லா கவர் ஆன மாதிரி பிளவுஸ்க்கும் சாரிக்கும் வந்து கேப் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்க 16 இன்ச் அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். 38ல இருந்து 38 இன்ச் வரைக்கும் உள்ள செஸ்ட் ரவுண்ட் உள்ளவங்களுக்கு வந்து நார்மல் ஃபிட்டிங் வந்து பாத்தீங்கன்னா 14 இன்ச் 13, 14 இன்ச் இந்த ரெண்டுமே வந்து நார்மல் ஃபிட்டிங்குள்ள அளவுதான். அதே மாதிரி 40, 42, 44 இந்த அளவு உள்ள செஸ்ட் ரவுண்ட் உள்ளவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டும் 14, 15 இதுக்குள்ள வந்து நீங்க இந்த ஹைட் வந்து வச்சுக்கலாம். பேக் பார்ட்டோட ஹைட் இந்த அளவுகளோட இப்ப நான் சொல்லியிருக்க இந்த அளவுகளோட நீங்க தையலுக்கான அளவு வந்து கண்டிப்பா வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும். நான் நார்மல் பிளவுஸ்க்கு சொல்லியிருக்கேன். நீங்க பிரின்சஸ் கட் பிளவுஸா இருந்தது அப்படின்னா நீங்க வந்து பேக் பார்ட்டோட ஹைட்டை வந்து இன்னும் 1 இன்ச் வந்து அதிகமா எடுத்துக்கணும். ஏன்னா பிரின்சஸ் கட்ல வந்து கீழே வந்து நம்ம பட்டி கொடுக்காம தப்போம். அதனால வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் பார்ட்டோட ஹைட் வந்து அதிகமா தான் வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால பேக் பார்ட்டும் 1 இன்ச் அதிகமா வச்சு தச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பிளவுஸோட பினிஷிங் வந்து உங்களுக்கு நல்லா வரும். அதனால எந்த செஸ்ட் ரவுண்ட் உள்ளவங்களுக்குனாலும் நீங்க எடுக்கிற நார்மல் பிளவுஸ் மெஷர்மெண்ட்டை விட பிரின்சஸ் கட்டுக்கு பேக் பார்ட்டோட ஹைட் வந்து 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. நீங்க நார்மல் பிளவுஸ்க்கு அவங்களுக்கு 14 இன்ச் வைப்பீங்க அப்படின்னா அவங்களுக்கே பிரின்சஸ் கட் பிளவுஸ் தைக்கும் போது அவங்களுக்கு 15 இன்ச் வச்சு தச்சு பாருங்க. உங்களுக்கு கரெக்டா ஃபிட்டிங் வந்து கரெக்டா இருக்கும். பிரின்சஸ் கட்ல வந்து ஃப்ரண்ட் பார்ட்டோட ஹைட் வந்து இந்த மாதிரி வராது. நம்ம வந்து அதுல அபெக்ஸ் பாயிண்ட் வச்சுதான் வந்து கால்குலேட் பண்ணி தப்போம். அது வேற மெத்தடு. இப்ப இந்த வீடியோல வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட்டோட ஹைட் பிளவுஸ்க்கு வந்து எந்த அளவுக்கு வைக்கலாம் அப்படின்றதுல ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா வீடியோ கீழே ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல வர பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல வர ஆல் அப்படின்றதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து நான் போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். நம்ம சேனல் பேஜஸ் வந்து Facebook, Twitter, Instagram இது எல்லாத்துலயும் இருக்கு. அதுலயும் ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.